ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு. பன்னீர்செல்வம் தெரு, வெங்கடாபுரம், அம்பத்தூரில் இருக்கும் நாகாத்தம்மனுக்கு 16/7/2025 அன்று பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி ஆடி மாதம் முதல் நாளில் நடந்தது. மறுநாள் கூழ் காய்ச்சும் நிகழ்ச்சி, கூழ் வார்க்கும் நிகழ்ச்சி. ஜெய் நாகாத்தம்மா, ஜெய் ஜெய் நாகாத்தம்மா. இன்று 17 பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகாத்தம்மன் அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பவள். ராகு கேது பூஜை இங்கு சிறப்பாக ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் 4:30 to 6 ராகு காலத்தில் நடைபெறும். மற்றும் நம்ம கோயிலில் ஆடி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. பால் குடம் எடுக்க போகிறோம். பக்தர்கள் கோரை அவர்கள் சிறப்பாக வண்ண கோலமிட்டு அம்மனை குளிர்விக்கிறார்கள். அம்மன் வாசலில் கோலம். நாளை கூழ் ஊற்றுவதற்காக, பால் குடம் எடுப்பதற்காக அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பக்தர்கள் குடத்துடன் நடந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளே பக்தர்கள் நுழைகிறார்கள். பால் குடம், அதில் எலுமிச்சம்பழம், பால், வேப்பிலை, பூ சுற்றி வைத்து கொண்டு அம்மனிடம் வைத்து கோரிக்கைகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்வார்கள். இதோ அம்மனிடம் பால் குடங்கள் முழுவதும் பால், உள்ளே கனி, எலுமிச்சம்பழம், வேப்பிலை, அம்மனுக்கு பிடித்தமான வேப்பிலை, பால் குடத்தில் பூக்கள் சுற்றி பக்தர்கள் அங்கு தன் கோரிக்கைகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு குடத்தில் பாலை நிரப்புகிறார்கள். அம்மன் முன் வைத்து கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டு ஆரத்தி எடுத்து ஓம் சக்தி பராசக்தி என்ற வேண்டுதலுடன் கோஷத்துடன் அம்மனை வலம் வந்து பராசக்தி பராசக்தி நாகசக்தி என்ற கோஷத்துடன் அம்மனை பிரதட்சணம் வந்து பக்தர்கள் அங்கு பால் குடத்தை தன் தலையில் கொடுக்க தன் தலையில் வைத்துக்கொண்டு சிறப்பாக பக்தியுடன் சந்தோஷமாக அங்காள பரமேஸ்வரி கோயிலிலிருந்து நாகாத்தம்மன் கோயில் வரை நடந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் நடந்து செல்கிறார்கள். மாலை 6 மணியிலிருந்து ஆரம்பித்த இந்த பண்டிகை நாளின் சிறப்பு, பால்குட சிறப்பு. பால்குடத்துடன் நாகாத்தம்மனை நோக்கி அங்காள பரமேஸ்வரி கோயிலிருந்து புறப்பட தயாராகிறார்கள். தர்மகர்த்தா அனைவருக்கும் பரிவட்டம் கட்டுகிறார். பரிவட்ட நிகழ்ச்சி அனைவருக்கும் பரிவட்டம் கட்டுவது. பரிவட்டம் என்பது மரியாதைப்படுத்துவது, பக்தர்களை குளிர்விப்பதாகும். குழந்தைக்கும் பரிவட்டம் கட்டி குழந்தையை சிறப்பிக்கிறார். அனைத்து மகளிரும் பரிவட்டம் கட்டி கொண்டு தன் தலையில் பால் குடம் வைத்து நாகாத்தம்மன் கோயிலை நோக்கி நடக்கிறார்கள். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலிலிருந்து
நாகாத்தம்மன் கோயில் வரை கிளையில் பால்குடம் வைத்துக்கொண்டு பக்தியுடன் மனதில் குழந்தைகளும் சேர்ந்து நடந்து அம்மனிடம் கோரிக்கை வைத்து மனதில் அம்மனிடம் கோரிக்கை வைத்து அங்காள பரமேஸ்வரி கோயிலிலிருந்து 2 தெரு தள்ளி நாகாத்தம்மன் கோயிலுக்கு பன்னீர்செல்வம் தெரு வெங்கடாபுரம் உள்ள நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு நாகாத்தம்மனுக்கு அந்த பால் குடத்தில் உள்ள பாலை அவர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்யும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். அதோ அம்மன் காட்சி, அவர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்கிறார்கள். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மனதில் வேண்டுதல்கள் 1000 இருக்கும். அம்மன் அருகில் சென்றவுடன் பக்தியுடன் வேண்டுதல்களையெல்லாம் மறந்து அம்மனை குளிர்விக்க பாலாபிஷேகம் செய்கிறார்கள். அவ்வளவு மகளிர், 100க்கும் மேற்பட்ட மகளிர் பரிவட்டம் கட்டி கொண்டு தலையில் பால் குடம் வைத்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலிலிருந்து பன்னீர்செல்வம் தெருவில் உள்ள நாகாத்தம்மன் கோவிலுக்கு நடையாக வருகிறார்கள். அங்கு சில பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வரும் பக்தர்களின் பாதத்தை கழுவி சந்தனம் நாகாத்தம்மனுக்கு வரிசையில் நின்று பாலாபிஷேகம் செய்கிறார்கள். இங்கு உணர்ச்சி வசப்படுகிறார், பக்தியில் உணர்ச்சி வசப்படுகிறார். அம்மன் குளிர்கிறாள். அம்மன் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மனிலிருந்து நாகாத்தம்மன் வரை இன்று நடந்த நிகழ்ச்சி சிறப்பு. இறுதியில் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் வயிறு குளிர கேசரி, இட்லி, பூரி, இடியாப்பம், புளியஞ்சாதம், சட்னி, சாம்பார் என்று அளவில்லா உணவு அளித்து அனைவரையும் மகிழ்ச்சியுடன் மனம் திருப்தி பக்தியில் நிறைந்து வயிறு பசியார உண்டு சிறப்பித்து சென்றனர். பிறகு தர்மகர்த்தா அனைவருக்கும் தாம்பூலம் வழங்கினார். தாம்பூலத்தில் 13 பொருட்கள், வெத்தலை பாக்கு, பழம், சாக்லேட், பிஸ்கெட், மஞ்சள், குங்குமம், வளையல் என்ற அனைத்து பொருட்களும் நிறைந்து திருப்தியாக வாங்கிச் சென்றனர். நன்றி.